டேமியன், நீயும் நானும் மணி இந்த பேங்கில் மோதுறது முதல் தடவை இல்லை. நான் உன் கூட பல தடவை மோதிருக்கிறேன். இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக முடிவு எடுக்கலான்னு வந்திருக்கிறேன். இந்த மணி இந்த பேங்கில் நான் ஒரு வேளை உன்கிட்ட தோற்று போயிட்டேன். நான் எவ்வளோ நாள் வேணாலும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இரு. அந்த நேரத்துக்கிட்ட உன்கிட்ட இருக்கிற ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக நான் வரவே மாட்டேன். உன்கிட்ட இருக்கிற ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக நான் எப்போதுமே மோத மாட்டேன். ஆனால் நீ ஒரு வேளை இந்த மேட்ச்சில் தோற்று போயிட்டேன்னா இந்த மாதிரி நீ ஒரு அக்ரிமெண்ட் எடுக்கணும், ஸ்டிபுலேஷன் எடுக்கணும். இந்த மேட்ச்சில் நீ தோற்று போயிட்டேன்னா ஜட்ஜ்மெண்ட் டேயை விட்டு நீ லீவ் ஆகி போயிடணும். நீ தனி காட்டாலாக போயிடணும். இதற்கு டேமியனுடைய பதில், ஏசத் நீ சொல்கிறது ரொம்பவே காமெடியாக இருக்குது. நான் ஒரு வேர்ல்டு சாம்பியன். நான் வேர்ல்டு சாம்பியன் இருக்கிறனால தான் ஜட்ஜ்மெண்ட் டே பாப்புலராக இருக்குது. உண்மையாக சொல்லணுன்னா நான் இருக்கிறனால தான் ஜட்ஜ்மெண்ட் டே பாப்புலராக இருக்குது. உன்னோடைய சேலஞ்சுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கு குந்தர் வராரு. உங்கள் 2 பேருக்குள்ளே எந்த டீலையும் வேணாலும் போடுங்க, பிரச்சனையே இல்லை. ஏன்னா யார் சாம்பியனாக இருந்தாலும் என்கிட்ட தான் சம்மர் ஸ்லாமில் தோக்க போகிறீங்க. அதுக்கான ஒரு முன்னேற்றமாக இந்த போட்டியை நான் பார்த்துக்கிறேன்.